சென்னை மாங்காடு அருகே மாமனை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு நாடகமாடிய வடமாநில ஜோடி போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடியவர்கள் உடற்கூராய்வு அறிக்கையால் போலீசாரிடம் சிக்கிக் கொண்டது எப்படி? சென்னையை அடுத்த மாங்காடு அருகே கிருகம்பாக்கத்தில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. வடமாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் இங்கு தங்கி வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 38 வயதான மோகன் புஜக்கர் என்பவர் அவரது உறவினரான சோனியா என்பவரது வீட்டில் கத்திக்குத்து காயங்களுடன் இறந்து கிடப்பதாக மாங்காடு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் மோகன் புஜக்கர் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து உறவினர் பெண்ணான சோனியாவிடம் விசாரணை நடத்திய போது மோகன் புஜக்கர் தனக்குத்தானே கத்தியால் குத்தி தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முதற்கட்ட உடற்கூராய்வில் மோகன் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றும் வேறொரு நபர் கத்தியால் குத்தியதால் தான் அவர் இறந்து போனார் என தெரியவந்துள்ளது. இதையடுத்து சோனியாவை பிடித்து கிடுக்கு பிடி விசாரணை நடத்தியதில் கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரியவந்தது. சோனியாவுக்கு மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சுசாந்தா பர்மன் என்பவருடன் பழக்கம் இருந்து வந்துள்ளது. இவர்களது பழக்கம் காதலாக மாற சுசாந்தா பர்மன் அடிக்கடி சோனியா வீட்டிற்கு வந்து சென்றுள்ளார். இதைக் கண்டு ஆத்திரமடைந்த சோனியாவின் மாமாவான மோகன் அவரை கடுமையாக கண்டித்துள்ளார். சம்பவத்தன்று சுசாந்தா பர்மன் சோனியாவின் வீட்டிற்கு வந்து சோனியாவிற்கு வளையல் அணிவித்துள்ளார். அப்போது அங்கு வந்த மோகன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த சுசாந்தா பர்மன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மோகன் புஜக்கர் மார்பில் சரமாரியாக குத்தியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த மோகன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஆத்திரத்தில் கொலையை அரங்கேற்றிவிட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்த அவர்கள் போலீசில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க மோகன் புஜக்கர் தனக்குத்தானே கத்தியால் குத்தி தற்கொலை செய்து கொண்டது போல் நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்தது. சோனியா மற்றும் சுசாந்தா பர்மன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.